ஓம் சாந்தி. எல்லாரையுமே வரவேற்கிறோம். எப்பயும் போல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிடம் அமைதியில இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாரையுமே மறுபடியும் வரவேற்கிறோம். ஒரு புது தொடர்ல மறுபடியும் இணைஞ்சிருக்கோம். தொடர்பு கொள்ளும் கலை. தொடர்பு கொள்றது. இது ரொம்ப சக்திசாலியான சமயம் இது. நவராத்திரி. ஆன்மீக சக்திகளை வரவேற்கக்கூடிய சமயம் இது. ஸோ எப்படி நாம ஒருத்தர் ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண போறோம்? அப்போ கம்யூனிகேஷன் வெறும்ன வாயால பேசுறது மட்டும் இல்ல, நான் வெர்பல், அதாவது பேசாததும் கூட தொடர்பாயிடுது. அப்போ நம்ம நம்ம கிட்ட எக்ஸலண்ட் கம்யூனிகேட்டர் சிஸ்டர் மாண்டா யுனைடெட் கிங்டம்லேருந்து இணைந்திருக்காங்க. நான் ஒரு சில வார்த்தைகள் அவங்கள பத்தி சொல்றேன். நம்ம கிட்ட நம்மளோட இந்த சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி கூட இணைந்திருக்காங்க. வேல்யூஸ் ஃபார் லைஃப், ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல. அவங்க தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில 1981லேருந்து இருக்காங்க. அவங்க ரொ- தாதி ஜானகி அவங்கள தன்னுடைய கையால தேர்ந்தெடுத்து ட்ரெயினும் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹைலி கிஃப்டட் ஸ்பீக்கர். ஆன்மீக வளர்ச்சியை பத்தி பேசுறதுல ரொம்ப வார்மா என்கேஜிங் பர்சனாலிட்டியா இருக்காங்க. அவங்க கிராஸ் கல்ச்சரல் பர்சன்னு சொல்லலாம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால பிறந்தாங்க. ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தில அவங்க 1986ல பீஸ் பிரஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்டை கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. அது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் இருந்திருக்கு அந்த வருஷம். 1987லேருந்து 1993ல குளோபல் கோஆப்ரேஷன் ஹவுஸ் நார்த் லண்டன்ல அவங்க கோஆர்டினேட்டர் இருந்திருக்காங்க. அப்புறம் 2021 வரைக்கும் குளோபல் ரிட்ரீட் சென்டர் ஆக்ஸ்ஃபோர்டில் அவங்க கோஆர்டினேட்டராக இருந்திருக்காங்க. இப்போ நார்த் அண்ட் சவுத் இங்கிலாண்டோடைய ஆக்டிவிட்டீஸை அவங்க பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சிஸ்டர். இப்போ சிஸ்டர் கிளாடியா அவங்கள வரவேற்பாங்க. ஓம் சாந்தி. குட் மார்னிங். குட் ஈவினிங் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தொடர்பை பற்றி இப்போ நம்மளோட பேச வந்திருக்கீங்க. பிரம்மா குமாரிஸ்ல இங்க நாம உங்ககிட்ட இருந்து எப்படி ரொம்ப நல்ல தொடர்பு கொள்றதுன்றத கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நாம இந்த கலையை கத்துக்கணும். நான் உங்களுக்கு சில மலர்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய நல்லா இருந்தது. அதிலிருந்து ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில உங்களுக்காக. ம். இன்னும் ஸ்ப்ரிங்
இருந்து நாம ஒரு சில மலர்கள் இன்னுமே இருக்கு நம்ம கூட. அதுவும் உங்களுக்காக குடுக்குறேன் நானு. இந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிஞ்சது. எல்லாருமே என்னால காலை வணக்கம். யூகேலேருந்து யாராவது இணைந்திருக்காங்களான்னு தெரியல. யூகேலேருந்து இருந்தா குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். தாய்நாடு பாரதத்திலேருந்து. இப்போ சீசனும் வருது. எல்லாருமே மதுபன் போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அந்த டாபிக் பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டேன். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எனக்கு முக்கியமானது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. பொதுவா சொல்லணும்னா, கம்யூனிகேஷன்னா வாயால சொல்றது, பேசுறது, எப்படி சொல்றது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா. ஏன்னா, நான் இங்க ரிட்ரீட் சென்டர்ல இருக்கிறேன். நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து மெஷின் போல. இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு மெஷினரி போல. அது வந்து கான்ஸ்டன்ட்டா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். எல்லாமே போக போக தெளிவா, நேச்சுரலா ஆயிடுது. ஈஸியா ஆயிடுது. இல்லன்னா எனர்ஜி கம்மியா எடுத்துக்கணும். இல்லன்னா கம்யூனிகேஷன் பிரேக் ஆகும். சரியா புரிஞ்சுக்காத நிலைமைலாம் வரும். நெறைய பிரச்சனைகள உருவாக்கும். யாராவது ஒண்ணு தானே நெனச்சுக்கிட்டு நடக்குதுன்னு நெனச்சுட்டு அத நடக்காம இருக்கலாம். யாருக்காவது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படலாம். அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்போ வந்து தொலைந்து போனா போல அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஆகும். என்னன்னு புரியலன்னு தோணும். அதனால கம்யூனிகேஷன்னா நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, நம்மளுடைய காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் பத்தி கடைசி நிலை எப்படி இருக்கணும்? அந்த ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? அப்ப இது கண்டிப்பா ஒரு கலை தான். அப்போ இதற்கான முக்கியத்துவம் அத நம்மள புரிஞ்சுக்கணும். எப்போ மரியாதை இருக்குமோ, மக்களுக்கான மரியாதை இருக்குமோ, அப்பதான் இது புரியும். எந்த ஒரு காரியத்திலயும் அவங்க எவ்ளோ பெரிய வேலை செய்றாங்க. ப்ராஜெக்ட்டு, மக்களுக்கான மரியாதை இருக்கணும். இது வெறும் கடைசி எண்ட் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. நாம தொடர்பு கொள்றது, பிளான் பண்றது, லே அவுட் பண்றது, அந்த பிளான வந்து வெளிப்படுத்தும்போது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். இதுதான் நான் செய்ய வேண்டிய காரியம். எப்ப நான் செய்யணும்? எப்படி செய்யணும்? இது வந்து தாதி ஜானகி கிட்ட நான் பார்த்தது வந்து, என்கிட்ட ஏதாவது செய்ய சொன்னாங்கன்னா, இது மட்டும் செய்யுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா, தெளிவா சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணணும்? ஏன் நான் பண்ணணும்? அதனால வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கணும்? நான் செய்றதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கணும்? அப்படின்னு கூட எனக்கு தெளிவா சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்போ இந்த மாடர்ன் எஜுகேஷன்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, நெறைய ஆக்டிவிட்டி செய்ய வைக்கிறாங்க. டிராயிங் ஏதாவது உருவாக்குறது. அப்ப இதனால என்ன அர்த்தம் அப்படின்னு தோணும். நான் வந்து நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீ நீ இத செய்யும்போது நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு நான் சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன்.
என்ன ஒரு விதத்துல ஒரு ஆக்டிவிட்டில பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எ என் அன்ஹேப்பியா இருக்கும்போது என்ன ஃபீலிங்னா என்ன? அதுன்னா என்ன? அது விஷுவலைஸ் பண்றோம். அது என்ன டேஸ்ட் பண்ணும்போது எப்படி எப்படி இருக்கும்? அது எப்படி ஸ்மெல் பண்ணா எப்படி இருக்கும்? அது எப்படி ஃபீல் ஆகும்? நீங்க தொட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோட அர்த்தம் என்ன? அப்படின்னு தோணுச்சு. ஆனா இத பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, எனக்கு என்ன நல்லா புரிஞ்சதுன்னா, அவங்க பண்ற இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு நான் கேட்டேன். நான் என்ன இதனால அடையப் போறேன் அப்படின்னு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படின்னு கேட்டேன். அப்ப எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும். துக்கம் அனுபவம். என்ன மாதிரியான துக்கம்? ஏன் நீங்க ஃபீல் பண்றீங்க? அது உங்களுக்கு என்ன பண்ணுது? அப்போ இது வந்து ஒரு தெளிவான புரிதல குடுக்குது. தெளிவா உங்களுக்கு விஷயங்கள் புரிஞ்சா தான் நீங்கள பயன்பாட்டிலே போட முடியும். அப்ப இந்த லெவல்ல மேலோட்டமா இல்லாம, மேலோட்டமாவும் முக்கியம். ஆழமான அர்த்தமும் புரியணும். அப்பதான் வந்து காரியத்துல அத ஈடுபடுத்த முடியும். அப்பதான் அத கம்ஃபர்டபுளா அத பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணணுமோ. அதுதான் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன். வாயால பேசப்படக்கூடிய வார்த்தைகள். நானு கம்யூனிகேஷன்ற வார்த்தைய லாட்டின்ல பார்த்தேன். கம்யூனிகே அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. அப்படின்னா, பகிர்ந்துக்கிறது, ஷேர் பண்றது. ஷேர் பண்றது. அத காமனா ஆக்குறது. அப்போ நம்ம என்ன ஷேர் பண்றோம்? வெறுமன வார்த்தைகளா? வெறுமன கான்செப்ட்டா? ஐடியாவா? இல்ல மெத்தடாலஜியா? வழிமுறையா? இல்ல எல்லாமே தான். அதுதான் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன். ஆனா, கம்யூனிகேஷன் வந்து பல்வேறு லெவல்ஸ்ல நடக்குது. முதல்ல கண்கள் மூலியமா நடக்குது. நீங்க என்ன பார்க்குறீங்க? அப்போ பார்க்கறதுன்னா, நீங்க என்ன பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? நீங்க என்ன வைப்ரேஷன் ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய வார்த்தைகள் பின்னாடி என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கு? உங்களுடைய உள்ளுணர்வு என்ன? இன்டென்ஷன் என்ன? இத பகிர்ந்துக்கிறதுனால. அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கு? அவங்க பகிர்ந்துக்கும்போது. இது எல்லாமே சேர்ந்து மத்தவங்க எடுத்துக்கிறாங்க. சொல்லாமயே அவங்க எடுத்துக்கிறாங்க, எதிர்க்க இருக்கவங்க. எல்லாருமே நாம பார்க்குறோம். எதையோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். அதன் மூலியமா அர்த்தம். அப்போ அதுக்கப்புறமா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸே நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மீது பெரிய தாக்கம் ஏற்படுத்துது. வெறும்ன பார்வை மட்டும் இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்லையா? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அத புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு வந்து கம்யூனிகேஷன். அவங்களுக்குள்ளேருந்து வெளிக்கொண்டு வர்றாங்க. அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க. இன்னொன்னு வந்து நாம வந்து ஷேர் பண்றதுலேருந்து நம்ம என்ன பிக்கப் பண்றோம்னு இருக்கு. அப்போ நாம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, என்ன ஷேர் பண்றாங்களோ, யார் ஷேர் பண்றாங்களோ, அது மீது மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எத்தன தடவ நம்ம இந்த தாதி ஜானகிய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? நாம ஒரு ரூம்ல அவங்க என்டர் ஆன உடனே, நாம இருக்கக்கூடிய இடத்துல அவங்க நுழைந்த உடனே, ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னதில்ல. ஒரு வார்த்தை கூட இன்னும் அவங்க வார்த்தைகள்லேருந்து வரல. அவங்க ரூம்ல வராங்க. உடனே நமக்கு புரியுது. அங்க ஏதோ நடக்குதுன்னு. ஆ ஆரம்பத்துல அது புரியாம கூட இருக்கலாம்.
நீங்க என்ன பிக் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு ஸ்டண்ட் ஆக அந்த ஏர் ஒரு ஆழமான எமோஷனுக்குள்ள கூட நீங்க போலாம இருக்கலாம். தாதி அந்த ரூம்குள்ள வரும்பொழுது, நான் வந்து அவங்க வாய மூடப் போறேன். அவங்கள வந்து சைலன்ஸ்ல ஆழமா போடப் போறேன் அப்டின்லாம் நெனைக்கல. அத நெனச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா, அவங்களுடைய இது வந்து ஜென்யூனா இருக்காது. அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அவங்க அத ட்ரை பண்றதுக்கும், செய்யறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும் இல்லையா? அவங்க அந்த ரூம்குள்ள வந்தவுடனே, அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து உள்ளார்ந்த அமைதியிலிருந்து வரும்பொழுது, எந்த வார்த்தையும் சொல்லாம, எந்த ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, அவங்க வந்து தன்னோட உள்ளுக்குள்ள ரொம்ப அமைதியா, ரொம்ப கிளீனா, அப்புறமா அவங்க அந்த ரூம்குள்ள வரும்போது, அந்த எனர்ஜி அதுக்குள்ள அவங்களுக்குள்ள கேதர் ஆயிடுது. ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி அவங்களுக்குள்ள உருவாகுது. அப்ப அவங்க ரூம்குள்ள வரும்பொழுது, நாம என்ன பிக்கப் பண்ணுவோம்னா, அவங்களுடைய இன்கிரெடிபிள் பிரசன்ஸ் நம்ம பிக்கப் பண்ணுவோம். அப்ப அவங்க கிட்ட இருந்து அவ்ளோ வைப்ரேஷன் எனர்ஜி வருது. அந்த ரூமே வந்து அந்த எனர்ஜியால, வைப்ரேஷனால நெறஞ்சு போயிடுது. அப்ப இங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்க? அந்த நொடியில. எந்த வார்த்தையும் இல்ல. என்ன கம்யூனிகேட் பண்றாங்கன்னா, பவர்ஃபுல்லான அமைதியின் வைப்ரேஷன் வந்து கம்யூனிகேட் ஆகுது. அப்போ அன்பின் ஆழமான அதிர்வுகள் பகிரப்படுது. அப்ப ஷேர்டுன்னு சொல்லலாம், கம்யூனிகேட்ன்னு சொல்லலாம். என்ன ஷேர் பண்றாங்கன்னா, ரொம்ப ஆழமான அமைதி. அப்போ ரொம்ப உண்மையா அத வந்து ஷேர் பண்ணதுனால, அது வந்து மத்தவங்கக்குள்ளயும் அது எழுப்பப்படுது. இப்போ பாபா பேசுறாரு. நெறைய பிலாசபர்ஸ் இருக்காங்க இன்னிய உலகத்துல. நெறைய படித்த மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நெறைய தெரியும். நெறைய தெரியும். அவங்கள நீங்க கேட்கும்போது, ஓ! இம்ப்ரெஸ் ஆயிடுறீங்க அந்த ஆனா அவங்க கிட்ட இருந்து விலகும்போது, அவங்க பேச்சு முடிஞ்ச உடனே, எதுவுமே உங்ககிட்ட தங்கறதில்ல. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கூட புரியாத அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணலாம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாத போயிடலாம். அப்போ நீங்க நெறைய பேசலாம். ஆனா எதுவும் சொல்லாம இருக்கலாம். நீங்க நெறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஆனா வார்த்தைகள் ஒரு சிலர இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஆனா அவங்களுடைய இதயம் இன்னும் நகராம இருக்கலாம். அ அ இதயத்த தொடாத வார்த்தைகளா இருந்து போயிடலாம். உங்க இதயம் அந்த விஷயத்த விட்டு விலகி இருக்கலாம். ஆனா தாதி மாதிரி ஒருத்தர் வரும்பொழுது, ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. ஆனா அந்த அவங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப சத்தமா கேட்கலாம். எனக்கு அந்த எனர்ஜி வந்து என்ன தொடும் உணர்வு ஏற்படும். அப்போ எனக்குள்ள இருக்கிறதும் எழுப்பப்படுது. அ தாதியுடைய ஷேரிங்னால எழுப்பப்படுது. அந்த தொடர்புனால. அப்போ நாம பேசணும்னு நினைக்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னா, ஸ்பீச் குடுக்குறாங்கன்னா, யாருக்காவது ரேஷியோ தெரியும்னா கூட ஷேர் பண்ணலாம். 60, 70% வந்து கம்யூனிகேஷன் வந்து வைப்ரேஷன்னால நடக்கும். வைப்ரேஷன் அந்த நபருடைய வைப்ரேஷன்னால.
8% கிட்ட அந்த உண்மையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள். அப்புறமா மீதி இருக்கிறது அ அந்த எந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம், அதெல்லாம் வந்து மீதியில வந்துரும். வார்த்தைகள் வந்து நாம நெறைய நேரம் செலவிடுறோம். அ ஒண்ணுத்துல புக்ல படிக்கிறது. ஆனா, அந்த பேசணுன்றபோது அந்த டைம்ல, அத நீங்க செய்யணும்னா, வார்த்தைகள்ல தான் கடைசில வந்து நிக்குது. அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி, இன்டென்ஷன் அதெல்லாம் வந்து வராது. தாதி ஜானகி சொல்லுவாங்க, நம்மளுடைய உறவுகள் எல்லாமே இணக்கமா இருக்கணும். நாம எப்படி அவங்களோட தொடர்புல வரோமோ, அந்த மாதிரி தான் நாம ஷேர் பண்ணும்போது தான் வந்து என்ன நாம ஷேர் பண்றோம்? எந்த விதத்துல நாம ஷேர் பண்றோம்? அதன் ஆதாரத்துல தான் உறவுகள் அமையும். அப்போ நம்ம தொடர்பு கொள்ளணும்னா, பெரியவங்களோட நெறைய மரியாதை வேணும். மரியாதை கம்யூனிகேஷன்ல மரியாதைன்னா என்னன்னா, வெறுமனே வார்த்தைகள் மட்டும் இல்ல. அ மதிப்பு குடுக்கறது. அவங்க யார் ஒரு நபராக அம் வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த பாதைக்கு மரியாதை குடுக்கறது. நம்ம சொல்லும்பொழுது மரியாதையோட சொல்றது, அவங்களுக்கு. அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, உங்களோட சரிசமமானவங்க கிட்ட பேசும்போது, அது வேலைக்கு சம்மந்தமா இல்ல, சேவையில பத்தி சொல்லும்பொழுது, நம்ம நெறைய பேரோட சம்மந்தத்துல வரோம் இல்லையா? நம்மளோட ஈக்குவலா இருக்கவங்களோட பணிவா அவங்கள அணுகணும். எனக்கு தெரியும். நான் உன்னோட பெரிய ஆளு. நான் நெறைய படிச்சிருக்கேன் உன்னோட. அப்டின்னா, சரி ஓகே போயிட்டு வா அப்டின்டுவாங்க. அதனால உங்களோட இருக்கவங்களோட பணிவு தேவ. இன்னொரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க இன்டெகிரிட்டி. நேர்மையா. நம்மளோட பேசக்கூடிய கம்யூனிகேஷன்ல நேர்மை இருக்கணும். பொதுவா சொல்லணும்னா, நம்மளோட உறவுகள்ல எல்லாரோடையும் இன்டெகிரிட்டி இருக்கணும். இன்டெகிரிட்டின்னா வெறுமனே நேர்மை மட்டும் கிடையாது. எனக்கு அது என்னன்னு சரியா சொல்லணும். என்னை நானு சரியாக வெளிப்படுத்திக்கணும். ஆன்மீக ஞானம் பேசும்பொழுது, நெறைய நாட்கள் செஞ்சிருக்கும்பொழுது, அத வந்து நீங்க நல்லா பேசலாமா, தெளிவா பேசலாம். ஏன்னா, நீங்க ரொம்ப காலமா அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா, நீங்க உண்மையிலேயே அவங்கள வழக்கொழிந்து போக வைக்கலாம். ஏன்னா, உங்கள எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், நான் செஞ்சிருக்கேன், நான் அங்க தான் இருக்கேன். அது வந்து ஏமாத்துற ஒரு வேலை. நேர்மை இல்லாத தன்மைன்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைகள் வந்து ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனா, நேர்மை இல்லாத காரணத்தால, ஒரு விதமான ஈகோ தன்னை பற்றி, அது நீங்க மற்றவர்கள சக்திப்படுத்த முடியாது. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் அவங்கள கேட்கறதுக்கு உந்தாது. எம்பத்தி, சிம்பத்திக்கு வித்தியாசம் என்னன்னா, எம்பத்தினா யாரோ ஒருத்தர் கஷ்டமான சூழ்நிலை போகும்போது, நீங்க அவங்களோட இருக்கீங்க, அவங்க புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சரியான இத கூட்டிட்டு போறேன் அப்டின்லாம் சொல்லல. ஓ! நானும் கூட இது வழியா போயிருக்கேன். இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கேன். அப்போ நீங்க வந்து
அவங்களுடைய உண்மையான வலிய தள்ளி போட்டுறது. எம்பத்தின்னா, நான் உன் கூட இருக்கேன். நான் உங்களோட ஷேர் பண்றேன். நான் வந்து என்னுடைய நேரம், கம்பெனி எல்லாமே உங்களுக்கு குடுக்குறேன். இது வந்து அன்பு. இது வந்து எதுவுமே நீங்க சொல்லவே வேணாம். நான் அங்க இருக்கிறதுனாலயே அத அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து எம்பத்தட்டிக்கா இருக்கேன் அவங்களுக்காக. ஆனா சிம்பத்தினா, "ஓ! நீங்க பாவம். இது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுடைய" இது வந்து சிம்பத்தி. சிம்பத்தி கிரியேட் பண்ணும்போது, அவங்கள கீழ தள்ளுறீங்க. அவங்களுக்கு தைரியம் குடுக்கறதில்ல. அப்போ அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல கூட நாம எந்த மாரி கம்யூனிகேட் பண்றோம்ன்னு பார்க்கணும். நான் அவங்களோட இருக்கணும்னு நெனைக்கிறேனா, இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள தீர்வு பண்ண போறேனா? நாம சிம்பத்தி வெளிப்படுத்துறோம்ன்னு சொல்லிட்டு, உங்களுடைய இன்டென்ஷன் நல்லா தான் இருக்கு. ஆனா நாட் குட் எனஃப்ன்னு சொல்றாங்க. ஆனா போராது. அந்த இன்டென்ஷனையும் சரியா தெளிவுபடுத்தி சொல்லணும். நான் வந்து ஏதோ பிரச்சனையில இருக்கேன். ஏன்னா நானு இருக்கிறத இருக்கிறதாகவே சொல்லிடுவேன். ஆனா மக்கள் சொல்லுவாங்க, "நீங்க சொல்றது சரிதான்." நான் சொன்ன விதம் அவங்களுக்கு புரியல. பிடிக்கல. எத சொல்லணுமோ, சரியானத சொல்லணுமோ, சொல்லணும். ஆனா அதையும் சரியான விதத்துல சொல்லணும். ஆனா ஏன் வந்து நாம இதுலேருந்து கத்துக்கிறது இல்லன்னா, ஏன்னா நம்மளோட ஈகோ எப்படி வந்து உங்களுடைய ஈகோ தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இத பத்தி யோசிச்சீங்களான்னு தெரியல. எனக்கு இம்பேஷன்ஸ் பொறுமை இல்லாத தன்மை. நான் பொறுமை இல்லாம இருக்கும்போது, "ஏன் உங்களால செய்ய முடியல? சீக்கிரமா பண்ணுங்க." அந்த உள்ளார்ந்த பொறுமை இல்லாத விதம் வந்து அடுத்தவங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்குது. இது கூட ஒரு விதமான கம்யூனிகேஷன். அது வந்து அவங்கள நல்லா ஃபீல் பண்ண விட மாட்டேங்குது. அப்ப தாதி சொல்லுவாங்க, உங்களோட சின்னவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது அன்பால கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்போ அன்புல நீங்க ஏதோ சொல்லும்பொழுது, அவங்களுக்கு ஏதோ காமிக்கும்போது, ஏதோ கத்துக் குடுக்கும்பொழுது, அன்பு தான் வந்து முதல் விஷயமா இருக்கணும். பிரையாரிட்டியா இருக்கணும். அப்போ 2 வாரங்கள் முன்னாடி ஒரு ரிட்ரீட் இருந்தது. ரிட்ரீட் வந்து சேஞ்ச் மேக்கர்ஸ்க்காக இருந்தது. அப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. 15 இஸ்ரேலீஸ் இருந்தாங்க அதுல. மத்த 15 பேர் வந்து வேற நாடுகள்ல இருந்து வந்தாங்க. லிஸ்ட்ட பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க. 15 இஸ்ரேலீஸ பார்த்துட்டு நீங்க அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒத்துக்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு அவங்க பண்றதெல்லாம்? நான் சொன்னேன், "இல்ல." அவங்க கூட உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க. ஒரு சிலர் அதனால கேட்கவே முடியல. நம்ம வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டோம். அது அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப இந்த விஷயம் நெறையா வந்திருக்கு. இஸ்ரேல், பாலஸ்தைன் யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பேச்சு இருக்கு. ஒரு சிலர் இஸ்ரேல்ல இருந்தாங்க. டிவி பர்சனாலிட்டி இருந்தாங்க. பிகேஸ வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. சீனியர் பிகேஸ. அப்ப அவங்கள கேள்வி கேட்டாங்க. இஸ்ரேல், பாலஸ்டைன்ல நடக்கிறதெல்லாம் காமிச்சாங்க.
அத பத்தி என்ன பேச சொன்னாங்க. அப்ப எனக்கு அது செய்யணும்னே தோணல. அப்ப இது ஏதோ ஃபண்டமென்டலா சரியில்லன்னு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சேனல்ல இருக்கும்பொழுது, நான் ஏதோ சைட்ல இருக்கேன். ஏதோ ஒரு நிலை எடுக்கிற மாரி இருந்தது. அப்ப கம்யூனிகேஷன் என்னுடைய வார்த்தைகள் வந்து சரியான விதத்த சொல்ற மாரி இருக்கும். ஆனா, நான் என்ன ஷேர் பண்றேன்? நானு வந்து ஒரிஜினல் மீனிங்க்கு திரும்புறேன். கம்யூனிகேஷன் அப்டின்னா, டூ ஷேர் அதாவது பகிர்ந்துக்கிறது. அப்போ இது யோசிச்சு பார்க்கணும் நம்ம. தெளிவு, தொடர்புல தெளிவு. அப்போ முதல், ஆரம்பம், நடுவுல எல்லாமே. நான் வந்து எப்பயுமே தெளிவா இருக்கணும். நான் என்ன சொல்லணும்னு என்னுடைய புத்தியில தெளிவா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்? ஏன்னா, அந்த தெளிவு இருந்தா தான் மத்தவங்களால அத புரிஞ்சுக்க முடியும். நான் யோசிச்சு பார்க்குறேன். தெளிவு வந்து அன்புன்னே சொல்லலாம். இது நான் பிரானி ப்ரவுன் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா, கனடால இருந்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப புகழ் வாய்ந்ததா இருக்காங்க. பர்சனல் இன்டராக்ஷன், ரிலேஷன் பத்திலாம் பேசுறாங்க. நானு இது முழுமையா இத ஒத்துப்பேன். ஏன்னா, தெளிவா இருக்கிறது வந்து அன்பா இருக்கிறதுன்னு சொல்லுவேன். தெளிவா இல்லாத நிலை வந்து கன்ஃப்யூஸ் பண்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தெளிவு இல்லன்னா, நான் அதுக்காக வேலை பண்ணியிருக்கேன். ஆனா என்னுடைய வார்த்தைகள் குழப்புதுன்னா, அது சரியில்ல. நம்ம எல்லாருமே வித்தியாசமானவர்கள் தான். வித்தியாசமா வேலை பண்றோம். அப்ப ஒரு பிராட் பிக்சர் பார்க்கணும்னா, ஆரம்பம், முடிவு எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அப்போ நான் அதற்காக நெறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுமா? கம்மியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுமா? வாழ்க்கைய தெளிவாக்கறதுக்கு, ஈஸியாக்கிக்கிறதுக்காக நெறைய வெளிப்படுத்தணுமா? கம்மியா வெளிப்படுத்தணுமா? அப்போ நான் என்ன பர்சனலா முயற்சி பண்ணணும்? அப்போ முதல்ல ஈகோலேருந்து ஃப்ரீ பண்ணிக்கணும். நான் அப்படின்ற எனக்கு தெரியும். நீ கேளு இப்போ. நீ கேட்கலன்னா, இதுலேருந்து நீ வெளில போயிட்ட. அப்போ நான் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ ஒரு உண்மையான கம்யூனிகேஷன்னா என்னன்னா, 2 வழியா இருக்கும்பொழுது தான். நான் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்றேன். அவங்க அவங்களும் வந்து ரிட்டர்ன் ஷேர் பண்ணணும். நம்ம கேட்கிற நம்ம முரளி கேட்போம். அதுக்கப்புறமா ஒரு கான்வர்சேஷன் முரளி பத்தி கான்வர்சேஷன். இது வந்து வெறுமனே பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்றது மட்டும் இல்ல. எனக்கு இந்த வார்த்தை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பாபா இது சொன்னாங்க. நான் வந்து இத இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் சொல்லப்பட்டது. மத்தவங்களுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா? அப்படின்னு கான்வர்சேஷன் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ அதிலிருந்து பில்ட் பண்ணுவோம். அப்போ ஒருத்தர் இன்னொன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்லுவாங்க. அத வந்து ஸ்கேட்டர்டா இல்லாம, தெளிவான கம்யூனிகேஷன்னா என்னன்னா, கான்வர்சேஷன் வந்து பில்டப் ஆகணும். அந்த கான்வர்சேஷன் பில்டப் ஆகும்போது, அப்போ ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி கிடைக்கும். இங்க வந்து லேர்னிங் வந்து நடக்குது. வெறுமனே இன்ஃபர்மேஷன் கேதரிங் மட்டும் லேர்னிங் கிடையாது. வெறுமனே சேகரிப்பு மட்டும் கிடையாது. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அதுவும் கேட்கறது தான் லேர்னிங். அந்த கான்வர்சேஷன் வளரும்போது, அப்போ நமக்கு ரியலைசேஷனும் இருக்கும். அந்த கான்வர்சேஷன்லேருந்து ரியலைசேஷன் இருக்கும். நான் எங்க இருக்கேன்?
இந்த கான்வர்சேஷன்ல நான் என்ன கத்துக்கிறேன்? இதுல நான் என்ன என்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன்? அப்புறம் ஒரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆன்மீக வாழ்க்கையில சீனியர்ஸ்லேருந்தும், பாபாலேருந்தும் நமக்கு உண்மையாவே இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட வந்து சேரணும்னா, என்ன சொல்றாங்களோ அத புரிஞ்சுக்கணும்னா, அத சரியான விதத்துல ஆர்ட்டிகுலேட் பண்ணணும். அந்த என்னுடைய புரிதல், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பிராக்டிஸ் எல்லாமே வந்து ஒன்று போல இருக்கணும். மனம், சொல், செயல் எல்லாமே ஒன்று போல இருக்கணும். நான் ஒண்ணு செய்யறேன், வேற ஒண்ணு செய்யறேன்னா, அது சரி வராது. நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், நீங்க அது செய்யல. ஆனா இன்னொருத்தர்கிட்ட போய் இது நல்லது செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஏன்னா மக்கள் நம்மளுடைய வைப்ரேஷன் கேட்ச் பண்ணிப்பாங்க. நம்மளுடைய ஆட்டிட்யூட் வந்து கம்யூனிகேட் பண்ணும். நம்மளுடைய வைப்ரேஷன் கம்யூனிக் பண்ணும். நம்மளுடைய ஆட்டிட்யூட் கம்யூனிகேட் பண்ணும். நம்மளுடைய உள்ளுணர்வு இன்டென்ஷன் கம்யூனிகேட் பண்ணும். நம்மளுடைய உடல் வந்து பொய் சொல்லாது. உடல் பொய் சொல்லாது. நாம வந்து கான்ஷியஸா யோசிக்கலாம். வார்த்தைகள் நல்லதா சொல்றோம்னு நெனைக்கலாம். இம்ப்ரசிவா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய உடல் பொய் சொல்லாது. ஏன்னா, அந்த வைப்ரேஷன் உடல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா? அதுதான் வந்து வைப்ரேஷன் மத்தவங்க சென்ஸ் பண்ணிட முடியும். நான் என்ன சொல்றேன்னு. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முயற்சி என்னவா இருக்கும்னா, தொடர்ந்து நான் என்னை தூய்மைப்படுத்திக்கிட்டே போணும். நீங்க ஒரு பெரிய கம்யூனிட்டில இருக்கும்போது, ஒவ்வொருத்தர் பெர்சனாலிட்டியும் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஒவ்வொருத்தர் நடத்தையும் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். நானு அந்த மாரி சூழ்நிலையில நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னால நான் ரியாக்ட் பண்றேன். ஆனா அந்த ரியாக்ஷன் எனக்கு உதவுறதே கிடையாது. அது எனக்கு என்ன பண்ணுது? மத்தவங்களுடைய விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணேன்னா, அதனால என்ன ஆகும்? அவங்க வாழ்க்கையில? அவங்களுக்கு தெரியுதோ, தெரியலையோ, அவங்களுக்கு புரியுதோ, புரியலையோ, அ ஒண்ணும் வித்தியாசமே இல்ல. அது என்ன அச்சீவ் பண்ணுது? அப்போ இந்த வாழ்க்கையில நான் இப்போ என்ன என்னை நானே கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. என்னுடைய மனச கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. அப்போ நான் அத சுமந்து போல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இம்ப்ரஷன்ஸ் இந்த நிலைக்கு, இந்த நிமிடத்துக்கு அத கொண்டு வரல. அந்த வைப்ரேஷன்ஸ இங்க கொண்டு வரல. இந்த நொடைல். அதனால அந்த வைப்ரேஷன்னால எனக்கு பாதிப்பு இல்ல. என்னுடைய மைண்ட் செட் ஆட்டிட்யூட்ல கொண்டு வராம இருக்க ட்ரை பண்றேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க யாரையோ ஒருத்தர பார்க்கும்போது, தெரிஞ்சவங்களோ, உறவுகளோ, யார் கூட உங்களுக்கு கர்மா இருக்கோ, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் தடவ பார்க்குறப்போல அவங்கள சந்திக்க முடியுமா? யார வேணாலும். என்ன நடக்கும்? நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா? ஒவ்வொரு நாளும் புது கனெக்ஷன், புது ரிலேஷன்ஷிப் கிடைக்குது இல்லையா? இந்த பேக்கேஜ் நீங்க எடுத்துக்கல. உங்களுடைய பழைய பேக்கேஜ், அந்த சூழ்நிலையுடைய பேக்கேஜ் இது எதுவும் சுமந்து போகாம இருந்தேன்னா எப்படி இருக்கும்னா, நமக்கு அது ஈஸி. ஏன் ஈஸி? ஏன்னா நமக்கு ஓம் சாந்தி இருக்கு. யாரையோ ஒருத்தர பார்க்கும்போது ஓம் சாந்தி சொல்றேங்க. அவங்க நேத்து என்ன பண்ணாங்க? நேத்து எப்படி பேசினாங்க? அப்படின்லாம் ஞாபகம்லாம். அது ஞாபகம் இருந்ததுன்னா ஓம் சாந்தி சொல்ல முடியாது. என்ன பண்ணுவீங்க? நாம அவங்கள பார்க்காத போல நடந்துப்போம். நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது. யார் அப்செட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும். அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
வார்த்தைகளால சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆனா என்னால கிளாஸ்ல உட்காந்துட்டு என்னால சொல்ல முடியும். யாரோ அப்செட்டா இருக்காங்க. என்னோட இல்ல. ஆனா வேற யார் கூட வேணா இருக்கலாம். யாரோட வேணா இருக்கலாம். அப்போ அங்க ஒரு ஹெவினஸ் இருக்கும். என்ன பண்ண முடியாது அவங்களால யாரையுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாரையுமே பின்னாடி உட்காந்துட்டு அவங்கள எதிர்க்க பார்க்க முடியல. அப்ப டீச்சரும் பார்க்க முடியாம இருக்காங்க. கான்டாக்ட் பண்ணாம இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன். ஜோக் இல்ல. ஆனா ஒரு உண்மையான சிச்சுவேஷன். ஆரம்ப காலத்துல நம்ம ரிட்ரீட் சென்டருக்கு வரும்பொழுது, பிரதர்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க சண்டே ஈவினிங். நம்ம நெறைய பிரதர்ஸ் வந்து ரொம்ப இளமையா இருந்தாங்க. 30ஸ்ல இருந்தாங்க. நம்ம எல்லாருமே 30ஸ்ல இருந்தோம் இங்க வரும்போது. அவங்க ஃபுட்பால் விளையாடுனாங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபுட்பால் விளையாடும்போது, யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டுரும். ஏன்னா, அந்த பால் எடுக்கிறதுக்கு கையால குத்துறது, தலையால இடிக்கிறது, யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டுரும். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், உங்களுக்கு அடிபடும்னா நீங்க ஃபுட்பால் விளையாடக்கூடாது. அப்போ என்ன சொல்றத கேட்க மாட்டாங்க. ஆனா ஃபுட்பால் விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கருப்பு கண்ணெல்லாம் கருப்பாயிடுச்சு. கண்ண சுத்தி கருப்பாயிடுச்சு. அடிபட்டு. அவருக்கு வந்து ஒரு பிளாக் ஐ இருந்தது. என்ன வந்து பார்க்காம இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்தேன்னா, இனிமேல் ஃபுட்பால் விளையாடக்கூடாது. என்ன பார்க்காம முழு நாள் நைட்டு பார்க்கல. அடுத்த நாள் காலையில நேரத்துல கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. யார் பின்னாடியோ உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவருடைய பிளாக் ஐ நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து இப்படி அப்படி நகர்ந்து பார்த்தேன். பிரதர் நெவில் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். என்கிட்டயே வரவே இல்ல. ஆனா, எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப விஷயங்கள் மறைக்கப்படவே முடியாது. அப்போ நாம வந்து சோல் கான்ஷியஸ்ல இருக்கும்போது, அப்போ பியூரிட்டி, கிளென்லினஸ் வந்து நமக்கு அனுபவமாகும். டெய்லியும் ஃபீல் ஆகும். எந்த விஷயம் அன்கிளீனா இருக்கோ, அத உடனே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் வந்து கம்யூனிகேஷன்ல. ஏன்னா, நாம நம்மகிட்ட இருந்து வைப்ரேஷன் வெளிய வந்துகிட்டே இருக்கு. ஆத்மா தான் யாருன்னு எல்லா டைமும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து வார்த்தைகள், பார்வை மூலியமா, வைப்ரேஷன் மூலியமா, எண்ணங்கள் மூலியமா, அப்ப கன்சிஸ்டன்ட்டா ஒரு விதத்துல யோசிக்கும் பொழுது, அவங்க வைப்ரேஷன் ஃபேஸ்ல அப்படிதான் இருக்கும். நெகட்டிவான எண்ணங்கள்ல முகம் வந்து ஹெவி ஆயிடும். யாருக்குமே தெரியாதுன்னு நெனைப்போம். அப்ப இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப காலம் முன்னாடி. எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தாதி குல்ஜார் கூட சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா, அவங்க ஒருத்தருடைய வைப்ரேஷன் இன்னொருத்தரோட அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்கிளீன் வைப்ரேஷன் வருது அவங்க கிட்டேருந்து. இந்த நபர் வந்து அவங்கள மாரி பேசுறாங்க. அந்த நபர் மாதிரி இவங்க பேசுறாங்க. 2 பேருக்கு வந்து அட்டாச்மெண்ட். அவங்க வந்து ஒண்ணு போலவே தெரியிறாங்க. அது வந்து அவ்ளோ சட்டில் வைப்ரேஷன்.
அதான் வந்து கம்யூனிகேஷன். ஏன்னா அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அட்டாச்மென்ட் காரணமா. அவங்க இன்னொருத்தருக்காக என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளால பிக் பண்ண முடியும். அப்ப நம்ம பிக் பண்ணா, இல்ல ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோணும். அப்போ நம்மளோட வேலை என்னன்னா, ஒரே விஷயம் என்ன கத்துக்கணும்னா, கம்யூனிகேட்ல சோல் கான்ஷியஸ்னஸ். இது வந்து சோல் கான்ஷியஸ்னஸ் ஒரு லேபிள் கிடையாது. இன்னைக்கு பிகே பிரதர் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிகே யூகே ஒன் பாயிண்டர்ஸ் பிரதர் சசி நிறைய பிகேஸ் வேலை கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்க வந்து 20 வருஷம் கொண்டாடுறாங்க. அப்போ ரிட்ரீட் வந்து கிளையண்ட்ஸ் அசோசியேட்ஸ்க்குலாம் அது வந்து கிராட்டிடியூட் வீக்கெண்ட்னு அவங்க கூப்பிட்டாரு, அழைத்தாங்க. அப்போ அந்த காலையில் அவங்க வந்து என்ன நன்றி உணர்வு, எதற்காக நன்றி உணர்வோட இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ ஒன் பாயிண்ட் அப்படின்ற அந்த கம்பெனிலேருந்து கிடைச்ச வைப்ரேஷன்ஸை அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அவங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையா. இப்போ மற்றவங்கலாம் பிகேஸ் கிடையாது. ஒரு சிலருக்கு புதுசு, ஒரு சிலர் ஒரு சிலருக்கு சசி வந்து அவர் வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா என்ன அழகா இருந்ததுன்னா, அவங்க அந்த வைப்ரேஷன்ஸ பிக் பண்ணாங்க. இத நான் சொல்றேன். எப்படி வந்து அந்த ஸ்டாஃப் கம்யூனிகேட் பண்ணாங்களோ கிளையண்ட்ஸ்க்கு, வெறுமனே நான் சோல் கான்ஷியஸ்னஸ் இல்லன்னு. அப்போ அந்த சோல்னா என்னன்றத அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடத்தை மூலியமா, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் இன்டராக்ஷன் மூலியமா அத மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துனாங்க. அப்ப வெறுமனே கம்யூனிகேஷன் அதான் கம்யூனிகேஷன். எந்த ஒரு நேரத்திலயும் கம்யூனிகேஷன் நடக்காம இருக்காது. யாரோ ஒருத்தர் ஏதோ நம்ம கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குன்னா, பிடிக்கா அ ரொம்ப ஏதோ ஒண்ணு பிக் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அப்ப தெரியும். இதுதான் வந்து கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு. அப்போ இங்க நான் நிறுத்துறேன். ஏதாவது கொஸ்டின், கேள்விஸ் இருந்தாங்கன்னா. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்ல டாபிக், லவ்லி டாபிக். ரொம்ப நல்ல. நம்ம ஒரு பார்ட் 2 கூட வைக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். இது பெரிய டாபிக். நம்ம வந்து இந்த வார்த்தைகளால மட்டும் பார்க்குறோம். ஆனா ரொம்ப தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் கம்யூனிகேட் இருக்கு. நான் யார்கிட்டயோ பேசும்போது, நான் இத நான் பேசுறேன். நம்ம வந்து எப்படி கேட்கறதுன்னா என்ன? இனி தேதியில ட்ரெய்னிங்ஸ்க்குலாம் போறாங்க. எப்படி வந்து கேட்கறதுன்னு. எப்படி வந்து பிரசன்ட்ல இருக்கிறது. அத என்ன இன்டர்பிரட் பண்றதுன்னு. ரொம்ப கேள்வி கேட்காம வெறுமனே லிசன் மட்டும் பண்றது. எஸ்ன்னு சொல்றதுக்கு
நெறைய பேர் ட்ரெய்னிங் கூட போறாங்களாமா. இது வந்து பிராக்டிஸ். உண்மையா அந்த மொமெண்ட்ல இருக்கறதுக்கான பிராக்டிஸ் அது. இது பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் மூலியமா தான் அது கிடைக்கும். பிராக்டிஸ் வந்து நம்மள பெர்ஃபெக்ட் ஆக்கும். நல்லது. நீங்க சொன்னீங்க, கான்வர்சேஷன்ஸ்ல வந்து பொலிட்டிக்கல் வேஸ்ல நம்ம சைடு பிக் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வேலையில ஏதோ ஒரு சிச்சுவேஷன் சேலஞ்சிங்கா இருக்கணும். இது ஏன் நடந்தது? நம்ம யாரோ பிக்கப் பண்ணணும் சைட்ஸ்ல. பொலிட்டிக்கலான விஷயம். நீ ஏன் வந்து ஒரு பக்கம் எடுக்கக்கூடாது? அப்போ ஆன்மீகம் சார்ந்த நபராக இருக்கும்போது எப்படி வந்து நியூட்ரலா இருக்கது? இது வந்து ஒரு பிராக்டிஸ். எப்படி வந்து நியூட்ரலிட்டி பிராக்டிஸ் பண்றது? இது வந்து நல்ல கொஸ்டின். இப்போ நான் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்க்குறேன். இத நான் தப்புன்னு சொன்னா, இது சரின்னு சொன்னா, நானு எது சரின்னு சொன்னா கூட அது நான் சைடு எடுக்கறது. அப்ப நான் ஒரு ஒருத்தர சப்போர்ட் பண்றேன், இன்னொருத்தர சப்போர்ட் பண்ணல. நானு ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன்னா, அந்த ரிட்ரீட் இருந்தது 2 விஷயம்னு. அப்போ இஸ்ரேலீஸ் வந்தாங்க. அப்போ வந்து ட்ரிக்கி சிச்சுவேஷனா இருந்தது. 2 நாள் ஒரு சிலர் வந்து 15 இஸ்ரேலி விமன் வரதுக்கு ஒத்துக்கல. இஸ்ரேலீஸ் வந்து ரொம்ப மோசமான நாடுன்னு சொன்னாங்க. இப்போ ஆர்கனைசர் டீம்ல இருந்தேன். ஏன்னா நானும் அந்த ரிட்ரீட்ல நானுமே கலந்துக்கிறதா இருந்தேன். அப்போ வந்து நாங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிரிப்பேர் பண்ணோம். எப்படி அந்த ரூம்குள்ள போணும் அப்படின்னு. அப்போ நாங்க ஒரு பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த ரூம்குள்ள நான் போகும்போது, எப்படி நான் போவேன்? அப்போ நான் இஸ்ரேலீஸையும் என்டார்ஸ் பண்ணக்கூடாது, மத்தவங்களையும் என்டார்ஸ் பண்ணக்கூடாது. எப்படி வந்து தாதி ஜானகி அந்த ரூம்குள்ள போயிருப்பாங்க? தாதி ஜானகி போயிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி உணர்ந்திருப்பாங்க? தாதி அந்த ரூம்குள்ள போறாங்க. அன்பின் பாமா போயிருப்பாங்க. நான் சொன்னேன், தாதி ஜானகி இந்த ரூம்குள்ள வந்தாங்கன்னா, அன்பாலேயே உங்கள சாகடிச்சுருவாங்க. அப்போ 9/11 அந்த விஷயம் நடந்தப்போ, 9/11 நடந்தப்போ, தாதி வந்து கேட்டாங்க. என்ன நடந்ததோ அத பத்தி ஸ்டேட்மெண்ட் எழுத சொன்னாங்க. தாதி கேட்டாங்க. எல்லாருமே எம்பத்தைஸ் பண்ணாங்க. அப்ப யார் இந்த காரியம் செய்தாங்களோ, இந்த நேரம் வந்து சைட்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த நேரம் நியூட்ரலா இருக்கணும், கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும், ஃபோகஸ்டா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அப்போ நாம நியூட்ரலா இருக்கும்போது தான், நிலையா இருக்கும்போது தான், நாம தான் அப்போ அந்த நேரத்துக்கு சக்தி கொண்டு வர முடியும். அந்த சூழ்நிலைக்கு இல்லன்னா, இந்த பக்கம், அந்த பக்கம் அப்படி இருந்தா, நான் என்னுடைய சக்திய இன்னொருத்தருக்கு குடுத்துட்டா போல. அப்ப இந்த இன்னொரு கொஸ்டின் இருந்தது. எப்படி அவ்யக்த பாப்தாதா இருப்பாங்க? மத்தவங்கலாம் மறங்க. அவ்யக்த பாப்தாதாவுடைய அனுபவம் இருக்கு இல்லையா? நானு பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய குழப்பமான சூழ்நிலை ஓம் சாந்தி பவன்ல நடந்திருக்கும். பின்னாடி குழப்பமா இருக்கும். பாபா வந்து ரொம்ப ஸ்டில்லா இருப்பாங்க. அத பத்தி எதுவுமே அ சலனமே இல்லாம, எந்த ஜட்ஜ்மென்ட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த நபருக்கு என்ன நடக்குது, குழப்பம் உருவாக்கக்கூடியவங்க. பாபா வெறுமனே அன்பா பார்ப்பாரு. அவ்வளோதான். அப்போ கேள்வி என்னன்னா, எப்படின்னு இல்ல, ஏன்னு?
ஏன் நான் வந்து அன்பயஸ்டா அன்பிரிஜுடிஸ்டா இருக்கணும்? ஏன்னா இந்த நேரம் நானு அன்பயஸ்டா, பிரிஜுடிஸ்டா, நான் ஜட்ஜ்மென்டலா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல, அந்த நிலையில தான் சக்தி இருக்கு. அந்த நிலையில மட்டும் தான் சக்தி இருக்கும். நான் சொன்னேன்னா, இது தப்புன்னு சொன்னேன்னா, நான் என்ன உருவாக்குறேன்? இவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படின்னும்போது நான் என்ன உருவாக்குறேன்? எனக்கு என்னுடைய பொறுமை இல்லாத்தனம், அத செய்ய விடாம இருக்கலாம். ஆனா, எனக்குள்ள திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப கிளீன்லினஸ், நியூட்ரலிட்டில திரும்ப நான் வரணும். நல்லது. அ ஒரு சின்ன கொஸ்டின். கம்யூனிகேஷன்ல நாம கத்துக்கிறது வேண்டியது வந்து சோல் கான்ஷியஸ்னஸ், காட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளுடைய ஆன்மீக கிளாஸ்ல சொல்றாங்க. பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நெறைய பேரு புதுசா வந்திருக்கவங்க, ஆரம்பிக்கிறவங்க வந்து எப்படி நாம நெறைய விஷயங்கள் தப்பா நடக்குது பார்க்குறோம். இதுக்கு அத பத்தி எண்ணங்கள் வராம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன மாதிரியான பிராக்டிஸ நாங்க பண்ணணும்? பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறது. இதே பிரின்சிபல் தான். நான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல மாட்டிக்கக்கூடாது. அதுல மாட்டிக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். அந்த உலகத்துல இருக்கணும். ஆனா உலகத்துக்கு ஆழ்ந்து போயிடக்கூடாது. நம்ம பார்க்கறதோடலாம் நம்மள அலைன் பண்ணிக்கக்கூடாது. நான் பார்க்குறேன். அதே விஷயம் நான் பொறுமை இல்லாம போறேன். கோவம் வருது. காலு குதிக்கணும். அப்போ நான் என்ன சாதிக்க போறேன்? என்னுடைய சக்திய நான் இழந்துற போறேன். என்னால எதையும் சாதிக்கலாம் முடியாது. அப்போ எங்க நான் என்னை ஈடுபடுத்திக்கணும்? எங்க நான் நியூட்ரலா இருக்கணும்? அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணணும். பார்க்கறது பார்க்காம இருக்கிறதுன்னா, நெகட்டிவா இருக்குதுன்னா பாருங்க. ஆனா அது உங்களோட சுமந்து போகாதீங்க. அதனால பாதிக்கப்படாம இருங்க. உங்களுக்குள்ள நீங்க நெகட்டிவிட்டி கொண்டு வந்துராதீங்க. அதுதான் வந்து பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறது. ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றிகள். இது வந்து க்ளோஷர். அப்போ வந்து நன்றி உரை கிளாடியா சிஸ்டர் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப நல்ல தெளிவா கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வைப்ரேஷன் வந்து நீங்க சொன்ன பொழுது ரொம்ப முக்கியம். அ எவ்வளோ வேணா பேசலாம். நான் 20 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பேசுனீங்கன்னு மத்தவங்க மறந்துருவாங்க சொல்லுவாங்க. அப்போ வைப்ரேஷன் நீங்க சொன்னது வந்து நல்லா புரிஞ்சுது. எல்லா பாயிண்ட்ஸையும் கிடைச்சிருக்கு நமக்கு. இது வந்து நம்ம எல்லாருமே நம்ம கொண்டுட்டு போவோம்னு நினைக்கிறோம். நன்றிகள் சிஸ்டர் கிளாடியா. அனு சிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மென்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மெடிடேஷன். இது ரொம்ப சக்திசாலியான செஷனா இருந்தது. அப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நீங்க சொன்னீங்க. நன்றிகள். அனௌன்ஸ்மென்ட்ஸ் பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமா. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அப்புறமா அடுத்த செஷன். இன்னைக்கு நாம கேட்டதுடைய ரிஃப்ளெக்ஷன். அடுத்த சனிக்கிழமை இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ். தொடர்பு கொள்ளும் கலை.
4th Saturday, 7:30 PM இந்தியா டைம். அதுக்கப்புறமா ஒர்க் ஷாப்பு, எக்ஸசைஸ் மற்றும் ஷேரிங். vihasa.in, vancouver.brahmakumaris.ca. எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜிமெயிலில் எழுதலாம். மெடிடேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது கூட நமக்கு ஒரு சக்திசாலி நிலையை நினைவுபடுத்துவதாக இருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃப் சிஸ்டர் மாண்டாவோட. சிஸ்டர் மாண்டா, ஓம் சாந்தி. என்னுடைய எனர்ஜி மேலே கான்ஷியஸ் ஆகிறேன். என்னுடைய கவனம் உள்ளூரமாக திரும்புது. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத உணர்றேன். நான் என்ன யோசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். நான் என்னுடைய நினைவுன்ற ஸ்லேட்டை க்ளீனாக ஸ்வைப் பண்ணுறேன். என்னுடைய எண்ணங்களை, மற்றவங்களுக்கான எண்ணம், கடந்த காலத்தை, எதிர்காலத்தையும் கிடையாது. என்னுடைய இதயத்தை க்ளீனாக வச்சுக்கிறேன். அன்பான எண்ணங்களின் மூலமாக எல்லாருக்காகவும், எல்லா பொருட்களுக்காகவும், எல்லா விஷயங்களுக்காகவும் என்னுடைய தொடர்ந்த கவனம் நான் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுல. அப்போ தான் என்னுடைய கம்யூனிகேஷனும் தெளிவாக இருக்கும் மற்றவங்களோட. இப்போ கம்யூனிகேட்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண வேணாம், ஷேர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வார்த்தைகள் வந்து 2ஆம் பட்சம் தான், வைப்ரேஷன் தான் முதல். அது வந்து மக்களை ரொம்ப பாதுகாப்பாக அனுபவம் செய்ய வைக்கும். பார்த்தது கேட்டது தானாகவே உள்ளுக்குள்ள அடங்கும். இப்போ இந்த வகையில் என்னால் ஷேர் பண்ண முடியுன்றத எல்லா தடவையும் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன பார்க்குறேன், என்ன கேட்குறேன், எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி.